வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். எல்லாருமே ஆர்டிஜே எம்சியூக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற நியூஸை பார்த்திருப்பீங்க. அதுவும் அயன்மேனா ரிட்டர்ன் ஆக போறது இல்ல, டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆக போறாருன்றத பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். பட் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா, எதுக்கு ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கொண்டு வரணும், எப்படி இதை நடத்த போறாங்க, கரெக்டா இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்க மண்டைக்குள்ள வந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்ஃபினிட்டி சாகாவோட ஒரு ஃபேஸா இருந்ததே ஆர்டிஜே தான். அவர் தான் கேரி பண்ணிருப்பாரு மோஸ்டா. இப்ப திரும்பவும் மல்டிவர்ஸ் சாகாவோட ஃபேஸா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு ஆர்டிஜே. இந்த ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு ஜென்யூன் ஒப்பீனியன் இருக்கு. அதை நம்ம வேற ஒரு வீடியோல பேசலாம். அது வேற ஒரு வீடியோக்கான டாபிக். ஆர்டிஜேவை எப்படி எம்சியூல டாக்டர் டூமா நமக்கு கன்வின்ஸ் பண்ண போறாங்க, எதனா வழி இருக்கா, காமிக்ஸ்ல எதனா ஸ்டோரி லைன்ஸ் இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், காமிக்ஸ்ல ஒரு சில ஸ்டோரி லைன்ஸ் இருக்கு. அது அயன்மேன், அதாவது டோனி ஸ்டார்க் எப்படி டாக்டர் டூம் அப்படின்ற மேண்டில் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி கதைகள் தான். பட் இதை தவிர்த்தும் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ எப்படி கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் பேச போறோம். உண்மையாவே மார்வல் காமிக்ஸ்ல வாட் இஃப் டோனி ஸ்டார்க் பிகம்ஸ் டாக்டர் டூம்ன்ற மாதிரி ஒரு காமிக் இருக்கு. அது பேர் அயன்மேன் டீமன் இன் அன் ஆர்மர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை போய் அலசி பார்த்தேன். பேசிக்கலி ரீட் ரிச்சர்ட்ஸோட ஒரு காலேஜ் மேட்டா தான் டாக்டர் டூம் வந்திருப்பாரு. அதாவது விக்டர் வான் டூம் இருந்திருப்பாரு காமிக்ஸ்ல. ஸோ ரெண்டு பேருமே காலேஜ்ல இருந்தே ஒரு ரைவல் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் பிளே எப்பவுமே இருந்திருக்கும். விக்டர் வான் டூம் தன்னோட இறந்து போன அம்மாவை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிவைஸ் கண்டுபிடிப்பாரு. அதை பண்ணாத, ஏன்னா அதை பண்ணனா ஏகப்பட்ட விளைவுகள் வரும், அதை உன்னால் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் சொல்லியிருப்பாரு. பட் அது எதையுமே காதுல வாங்கிக்காம விக்டர் வான் டூம் அந்த டிவைஸை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண அது மால் ஃபங்க்ஷன் ஆகி வெடிச்சிடும். ஸோ அதனால தான் டாக்டர் டூமுக்கு ஃபேஸ்ன்றது போகும். அதனால தான் அவர் எப்பவுமே மாஸ்க்ல இருப்பாரு. இது ஒரிஜினலான டாக்டர் டூமுக்கான ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ இந்த காமிக்ல, அதாவது இந்த அயன்மேன் காமிக்ல என்ன ஆயிருக்கும்னா, டோனி ஸ்டார்க் தான் விக்டர் வான் டூமோட ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அதாவது காலேஜ் மேட்டா இருந்திருப்பாரு, ரூம் மேட்டா இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா கூட பேசணும் அப்படின்ற அந்த கான்செப்டை ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு பேரோட கான்சியஸ்னஸ், அதாவது டோனி ஸ்டார்க்கோட மைண்ட் எடுத்துட்டு போயிட்டு விக்டர் வான் டூமோட உடம்புல வச்சுட்டு, விக்டர் வான் டூமோட மைண்ட் எடுத்துட்டு போயிட்டு டோனி ஸ்டார்க்கோட உடம்புல வைக்கிற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு அதை விக்டர் வான் டூம் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ ரெண்டு பேருமே அவங்களோட கான்சியஸ்னஸ், அதாவது மைண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அயன்மேனோட உடம்புல விக்டர் வான் டூம் இருப்பாரு, டாக்டர் டூமோட உடம்புல டோனி ஸ்டார்க் இருப்பாரு. பட் என்னதான் டாக்டர் டூமோட அப்பியரன்ஸ் இருந்தாலும் மைண்ட் அளவுல அவர் டோனி ஸ்டார்க் டாக்டர் டூமாவே மாறினாலும் அந்த நல்ல மனசுன்றது இருக்கும். அவரோட மோட்டிவான, அதாவது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் பார்த்திருப்போம்ல, இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஆர்மர் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அல்ட்ரானை கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருந்திருக்கும். பட் அதுல வில்லனா அவரை காமிச்சிருப்பாங்களான்றது எனக்கு கிளியரா ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் இப்படி டோனி ஸ்டார்க்கு டாக்டர் டூமா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியும் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு வழியும் இருக்கு. லைக் சீக்ரெட் வார்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கதைன்றது வந்திருக்கும். இன்ஃபேமஸ் அயன்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல ரீட் ரிச்சர்ட்ஸ், அதாவது இதுக்கு சீக்ரெட் வார்ஸோட எண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ரீட் ரிச்சர்ட்ஸ் டாக்டர் டூம் கிரியேட் பண்ண அந்த உலகத்தை ரிவர்ஸ் பண்ணி பழையபடிக்கு திரும்பி கொண்டு வந்திருப்பாரு. சோ அப்படி கொண்டு வந்த இடத்துல டோனி ஸ்டார்க்கை நமக்கு காட்டியிருக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் டோனி ஸ்டார்க் இல்ல அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அயன்மேன் அந்த உலகத்துல இப்போதைக்கு இல்லாத இடத்துல அயன்மேனோட ஆர்மரை விக்டர் வான் டூம் எடுத்துக்கிட்டு ஒரு சில நல்லது பண்ற மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ் இருந்திருக்கும். லைக் நான் நிறைய தப்புகள் பண்ணிட்டேன், அதை சரி செய்யறதுக்காக ஒரு சில நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி விக்டர் வான் டூமா ஒரு மாதிரி நல்ல விதமா காமிச்சிருப்பாங்க. சோ அது இன்ஃபேமஸ் அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைன். சோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு கதைகளுமே காமிக்ல அயன்மேன் எப்படி டாக்டர் டூமா இருந்திருக்காரு, டாக்டர் டூம் எப்படி அயன்மேனா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கதைகள் தான். சோ இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து இதுல இருந்து எதனா ஈவில் வெர்ஷன் ஆஃப் ஒரு அயன்மேனை கொண்டு டாக்டர் டூமா மாத்திரன்ற மாதிரி பண்ணி ஒரு சில தியரிஸ் உள்ள கொண்டு ஒரு டாக்டர் டூமை இறக்கலாம். பட் மோஸ்ட் ரியலிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆப்ஷன் தான் நடக்கும்னு தோணுது. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது மல்டிவர்ஸ் ஆகா. இப்போ இந்த யூனிவர்ஸ்ல டோனி ஸ்டார்க் மாதிரி இருக்க ஒருத்தர் வேற ஒரு யூனிவர்ஸ்ல டாக்டர் டூமா இருக்கலாம். டோனி ஸ்டார்க்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நம்ம யூனிவர்ஸ் 616 யூனிவர்ஸ்ல மோடோவை பார்த்திருப்போம். அப்படியே வெனமோட ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா அவர் ஏதோ மிலிட்டரி ஏஜென்ட் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. பத்தாவதுக்கு நம்ம யூனிவர்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவை ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது கிறிஸ் எவன்ஸை பார்த்திருப்போம். வேற ஒரு யூனிவர்ஸ்ல அவர் ஜானி ஸ்டாமா இருக்காரு. பழைய ஃபேண்டாஸ்டிக் 4 மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. சோ அதுல ஜானி ஸ்டாமா இருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ்ல அவர் அயன்மேன் டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு யூனிவர்ஸ்ல அவர் விக்டர் வான் டூம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூமா ஈஸியா கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது நாளுத்துல இது ஓரளவுக்கு டீசென்டா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மல்டிவர்ஸை ஒரு நல்ல விதத்துல இந்த மாதிரியாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு டெஸ்பரேட் மூவ் தான், இல்லைன்னு சொல்லல. ஆர்டிஜேவை எப்படின்னா கொண்டு வந்துடணும், அப்பதான் மார்வல் விட்டு போன பழைய ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி பண்ண மூவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இது நல்ல விதத்துல எண்ட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். டோனி ஸ்டார்க்கை வந்து டாக்டர் டூமா மாத்தணும் அப்படின்னா அது வந்து ஈஸியாவே பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டோனி ஸ்டார்க்ன்றது ஒரு ஆளோட பேரு, டாக்டர் டூம்ன்றது ஒரு மேண்டலா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன், டாக்டர் டூமா ஒரு மேண்டலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைடர் மேன் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு மேண்டில். பீட்டர் பார்க்கர் மட்டும் ஸ்பைடர் மேன் இல்ல, மைல்ஸ் மொரால்ஸ் இருப்பாரு, குவென் ஸ்டேசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அந்த ஸ்பைடர் மேன் மேண்டில்ன்றது இருக்கும். அந்த மாதிரி டாக்டர் டூம்ன்றத ஒரு மேண்டிலா எடுத்துக்கிட்டோம்னா டோனி ஸ்டார்க் வந்து ஒரு கட்டத்துல ஒரு யூனிவர்ஸ்ல வந்து ஈவில் ஆயிட்டாரு, அவர் வந்து டாக்டர் டூமா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போகலாம். லைக் உதாரணத்துக்கு எதனா ஒரு யூனிவர்ஸ்ல அவருக்கு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் இறந்து போகாம அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸால கரப்ட் ஆகி ஒரு மாதிரி அது மேல ஆசை வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு பாத்து எடுத்து இந்த மாதிரி டாக்டர் டூமா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பயங்கரமான ஐடியா, பக்கவா இருக்கு, இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை. ஏன், எதுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்ன்றது இருந்திருக்கும், டவுட்டே கிடையாது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது வந்து 2 விதமா பிரிஞ்சிச்சு, 50-50 மாறிச்சு. ஒரு பக்கம் வந்து செம எக்ஸைட்டட் ஆகி போடு ஆர்டிஜே பேக்கடா அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எதுக்காக தேவையே இல்லாம ஆர்டிஜேவை கொண்டு வராங்க, போச்சுரா லெகசியை கெடுக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இது ரெண்டுமே இருந்துச்சு, இந்த 2 ஒப்பீனியனுமே ஒரே நேரத்தில் எனக்கு இருந்துச்சு. இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் ஆர்டிஜேவை வந்து டாக்டர் டூமா கொண்டு வரணும்னு எதனா ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் டெக்னிக்கலி ஒரு ரீசன் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரிலீஸ் ஆகி என்னதான் மார்வலுக்கு ஒரு கம்பேக்ன்றதை கொடுத்திருந்தாலும் இது நிரந்தரம் அல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஃபேன்ஸ் மறந்துட மாட்டாங்க. லைக் குவாண்டமேனியா ஃபிளாப் ஆனதா இருக்கட்டும், மார்வல்ஸ் ஃபிளாப் ஆனதா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி மார்வல் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும்னா டெஃபினட்டா பேங்கர்ஸ் மேல பேங்கர்ஸா இறக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் மறப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கொண்டு வரதுக்கு இந்த ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஜேவை தான் டாக்டர் டூமா கொண்டு வரணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அன்லெஸ் அவங்க வந்து டோனி ஸ்டார்க்கை டாக்டர் டூமா கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தா மட்டும்தான் ஆர்டிஜேவை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரீசன்ன்றது இருக்கும். மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்பவும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், 1 பில்லியன் 2 பில்லியன் கலெக்ஷன்லாம் போகணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு நோன் ஃபேஸ்ன்றது வேணும், பெரிய ஃபேஸ்ன்றது ஒன்று வேணும். ஏன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்பயே ஒரு 500 மில்லியன் கிட்ட போயிடுச்சு, டெஃபினட்டா 1 பில்லியன்ன்றது போகும். பட் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்னு வரும்போது ஃபேன்ஸ்க்கு அந்த ஹோப்ன்றது வேணும்னா டெஃபினட்டா ஒரு நோன் ஃபேஸ்ன்றது வேணும். டெஃபினட்டா அதுக்காக தான் ஆர்டிஜேவை கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரெடி ஃபார் திஸ் டிசிஷன். எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ஆர்டிஜேவை டாக்டர் டூமா பார்க்கறதுல எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து அவர் மாஸ்கோட தான் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அயன்மேன் கேரக்டரே நம்ம அப்படிதான் பார்த்துருந்தோம், இதையும் அப்படிதான் பார்க்க போறோம். பெரிய இஷ்யூ இருக்காது. பட் சப்போஸ் டோனி ஸ்டார்க்கை தான் டாக்டர் டூமா மாற்ற போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நாங்கள் அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ரிஸ்க்ன்றது தான் எடுத்திருக்காங்க. பட் ஆப்பன்ஹைமர்ல லூயிஸ் ஸ்ட்ராஸா பார்த்திருப்போம், செம டிஃப்ரெண்டான ஒரு டோன்ல இருந்துச்சு. டோனி ஸ்டார்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸைட்டடா தான் இருக்கேன், ஏன்னா வந்து ஆர்டிஜேவை திரும்ப பார்க்க போறோம். இந்த ரோல்ல அவர் எப்படி எக்ஸல் ஆகுறாரு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து எதுக்காக ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக மேபி ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ராபர்ட் டவுனி ஜூனியர் மோஸ்ட் ப்ராபப்ளி இல்ல, கண்டிப்பா சீக்ரெட் வார்ஸ் வரைக்கும் தான் ஒரு டாக்டர் டூமா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் ரீபூட்ன்றது நடக்கும், புதுசா ஒரு டாக்டர் டூமா கொண்டு வருவாங்க. மேபி அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஆரல்ஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் எதிர்பார்த்த கிலியன் மர்ஃபியை நம்ம டாக்டர் டூமா பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆரல்ஸ் வேற எதனா ஒரு பெரிய ஆக்டர்னு வச்சுக்கோங்க, நாட் ஜஸ்ட் கிலியன் மர்ஃபி. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து கிலியன் மர்ஃபி தான் இந்த ரோலுக்கு. இல்லைனா சொல்ல முடியாது, இப்போ மல்டிவர்ஸ் சாகால இருக்கும் டாக்டர் டூமோட ஒரு வேரியண்ட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலியன் மர்ஃபியை லைட்டா கொண்டு வந்து டீஸ் பண்ணிட்டு சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டாக்டர் டூம் வேரியண்டா காட்டுறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு. மல்டிவர்ஸ் சாகால என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் சொல்லியிருக்க கதைகள்ல இருந்து தான் அவங்க வந்து டாக்டர் டூமை கொண்டு வர போறாங்கன்னு நான் சொல்ல, இதெல்லாம் தான் இருக்கு. மேபி இது தவிர்த்தும் எதனா ஒன்று வரதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? உங்களோட தாட்ஸ் என்ன? ஆர்டிஜேவை டாக்டர் டூமா பார்க்கறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, இல்லைனா வேற ஏதாவது ஆக்டர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.